ஹலோ உமா, நான் தான் மாமா பேசுறேன். ராம்குமார் கொஞ்சம் கூப்பிடுமா? என்னங்க, அப்பா கூப்பிடுறேன். ஹலோ. ராம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போறேன். இந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு ஒரு 4 பெண்களை வர சொல்லியிருக்கேன். அதுல நீயே பார்த்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு. ஓகே? சரி டாடி, சரி டாடி. என்ன மயிலர் ஆட்டம் பாட்டம் பலமா இருக்கு? கீழே செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா? அப்பா அவனை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு. 4-5 கிளிகள் வந்திருக்கேன். இன்னைக்கு ஐயா முழிச்ச முகம் நல்லதும். ஒரு நிமிஷம், இது ரஜினி ஹேர் ஸ்டைல். உன்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பாத்தியா, சரி ஆயிடுச்சு. சென்ட் வேற கேக்குதா? சட்டை கேட்டுங்க, சட்டை கேட்டுங்க. என்னது? வாங்க வாங்க. முடியாது. கீழே வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க. முடியாது. வாங்க. முடியாது. வாங்கண்ணா. முடியாது. வாங்க. இப்படியே போங்க. இப்படியே போனா வயசானவங்க மாதிரி தெரியுது. ஆமா, மனசுக்குள்ள பெரிய வாலிபர்னு நினைப்பு. போங்க. தொப்ப தெரியுது. இருக்கிற தொப்ப தானே, தெரிஞ்ச என்ன? போங்க. மனைவி அமைவதெல்லாம் அம்மா கொடுத்தவரும். ஹலோ, நான் உமா பேசுறேன். இப்ப உள்ள ஒரு கடங்காரி வர போறா. முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. முழங்கால் கீழே துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் செக்ரட்டரி வேலைக்கு வரலாம். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் சார். பிகாம்? அவகிட்ட என்ன எளியல்? முதல்ல அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? பிகாம் பிகாம் பிகாம். எந்த காலேஜ்? எஸ்ஐடி சார். எஸ்ஐடி. மேடம், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலதான் துணியை போடுவீங்களா? நீங்க வெளியில போறீங்களா? வேலை இருக்கிறது சொல்லி அனுப்புறேன். வெளியில போங்கம்மா, காது ஓட்ட இட போகுது. அனுப்பிச்சிட்டாண்டி. அந்த பயம் இருக்கட்டும். முதல்ல வந்தது முழங்கால் பியூட்டியா, இப்ப அடுத்தது மேலழகு பியூட்டி. ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை டிராயருக்குள்ள வச்சு பூட்ட போறேன். உங்களுக்கு அலாரம் டைப்பிஸ் பத்தாது, ஹேர் ட்ரையர் எடுத்துட்டு வரேன். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ சார். பிஏ, வெரி குட். பிஏ படிச்சுட்டு பிஏ வேலைக்கு வந்திருக்கிறீங்க. மேடம், எனக்கு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா. உங்க படிப்பை வச்சு வேலை தேடுங்க. முதலாளியோட துடிப்பை வச்சு வேலை தேடாதீங்க. கை எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்போ மரியாதையா அந்த பொண்ணை வெளியில அனுப்புறீங்களா இல்ல அம்மாவே உள்ள வரட்டுமான்னு கேக்குறாங்க. நானே அனுப்பிச்சுடுறேன். மேடம், சில பல காரணங்களுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. நீங்க போய் அடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. சரியான சாவு கிராக்கி. ஏயா, நீங்க தான் அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டீங்களே, பின்னையே அம்மாவை இப்படி கலாட்டா செய்றீங்க? கற்பகம், இந்த உலகத்துல அவளுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? நான் கூட அவகிட்ட இந்த மாதிரி குழந்தை திரும்ப வழியில என்ன, அவளுக்கு லைஃப்ல வேற என்ன கிக் இருக்கு? ஐயோ, என்ன உமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே,
சொல்லலையே. இருக்கணுமே. போயிட்டு வா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த நமஸ்காரம் பண்றதெல்லாம் பிடிக்காது. அம்மா, ஷீ இஸ் நாட் பேட். அப்ப நான் பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. தாராளமா பேசுங்க. தேங்க்யூ. வாடி. Hey, what's your name? உமா. Hi. Uma is a very good name. Height கூட okay. You see, I am an international cricketer. சொன்னாங்க. சொன்னாங்களா? என்னை பத்தி உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதா? கிரிக்கெட் பத்தி கூட தெரியாதா? தெரியாது. அச்சா, don't play with me. கிரிக்கெட் பத்தி தெரியுமா தெரியாதா? நிஜமாவே தெரியாது. என்னங்கிறது? ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு பொண்டாட்டி அவரை போறவளுக்கு கிரிக்கெட்டை பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்க, ஒரு மனைவிக்கு அவ புருஷன் பத்தி தெரிஞ்சா போதும். நீங்க என்ன வாழ்நாள் பூர்வமா கிரிக்கெட் விளையாட போறீங்க? You know who I am? I am Ram Kumar, India's #1 cricketer. I will play cricket till I die. என்னடி ஆச்சு? இங்கிலீஷ் அவ்வளவு வேகமா பேசினா எனக்கு புரியாதுங்க. யூஸ்லெஸ் புஸ்னிகா. டாடி, நான் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன். ரொம்ப ஓல்டு ஸ்கூலா இருக்கும் போல இருக்கு. கர்நாடகம். வேற ஏதாவது பட்டிக்காட்டனை கட்டிக்கிட்டோம். நம்ம கொத்து வராது. நம்ம ஸ்பீட் கோப்ப பண்ணது. காஃபி கீழே வச்சிருவோம். நல்லா பொண்ணு பிடிக்கல சொல்லல. லெட்ஸ் பேக் அப். கம் ஆன். ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல. இட் இஸ் 100% கரெக்ட். உனக்கு கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கிரிக்கெட்டர் வைஃப் இல்ல. என்ன இப்ப நானே கிரிக்கெட்டர் இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல டக்கு, ரஞ்சி டிராஃபில டக்கு, போன வாரம் நடந்த லீக் மேட்ச்லயும் டக்கு, முட்டை, ஃபார்ம் போச்சு. என் பின்னாடி ஓடி வந்த ரசிகர்கள் இப்ப புது பசங்க பின்னாடியில ஓடுறாங்க. பவுண்டரில இல்ல, நான் கையாட்டினா காலாட்டினா விசிலடிஸ் ரசிப்பாங்க. ஆனா இப்ப சும்மா இருந்தாலும் ஆரஞ்சு பழத்தோட அடிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ். அடுத்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன டாப் பண்ண போறாங்களா? செலக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. How many centuries? How many wickets? How many century partnerships I have given to this country? Dirty fellows, bloody selectors. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க தான் எனக்கு கிரிக்கெட் தெரியாதனால என்ன வேண்டான்னுட்டீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களே. பல நாடுகள்ல பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சதனுடைய விளைவா நான் பல தடவை தப்பு பண்ணிருக்கேன். என்ன மாதிரி பொண்ணு முதல்ல சந்திக்கிறீங்க இல்லையா? எனக்கு வரப்போற புருஷன் கெட்டவராவே இருந்தாலும் நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தின உண்மைகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னால நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க எனக்கு செஞ்ச துரோகமா நான் நினைக்கல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன உனக்கு தாலி கட்ட அனுமதிச்சா இன்னும் இருந்து நான் உனக்கு ரொம்ப நல்லவனா இருப்பேன். I like you. நான் என்னைக்கு அவளுக்கு தாலி கட்டணும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவளுக்காக மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அழகான ஒரு மனைவி எனக்கு நீ கொடுத்துட்டு அவளை நீ ஏன் மலடியாக்கின? நான் பண்ண தப்புக்கு என்ன பழிவாங்க நீங்க என்ன தக்கமான take my hands, take my legs and take my eyes. But give her a try. என்ன சித்திரவதை பண்ண பட் அவளை மலடியாக்கினது சத்தியமா நியாயமே கிடையாது. Come in. ஒன்னும் இல்ல உமா, ஜஸ்ட் மலரும் நினைவுகள். இதெல்லாம் நான் வாங்கின ஷீல்ஸ், கப்ஸ். இது பாருங்க, வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்பட்ட தோல்வியை நினைச்சு ஏன் ஒவ்வொரு ராத்திரியும் இப்படி அழறீங்க? நான் இதெல்லாம் தொடச்சு வைக்கட்டுமா? நானும் பழைய ராம்குமாரனுடைய வாழ்க்கை ஒட்டடை படிஞ்சதான் இருக்கணும். பாரு, டர்ட்டி ஃபெலோ. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பதிலா ஆண்டவன் ஒன்ன பழி வாங்கிட்டான். Come on, let's go. பெரிய தப்பு.